இலங்கையிலிருந்து $1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடத்தப்பட்ட சம்பவம். அதில் பிரதானமான சந்தேக நபர் மாஸ்டர் மைண்ட் சொல்லப்படுறவர் தான் ஜெஃப்ரி முகமட். வர்த்தகர்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட ஜெஃப்ரி முகமட். அவருக்கு உதவி செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 4 பிரைவேட் பேங்க்ல வேலை செய்கிற மேனேஜர்ஸ், நிறைவேற்று அதிகாரிகள் என்ற தரத்தில் இருக்கிற 4 பேர் கைது செய்யப்படுறாங்க, விளக்கமறியலில் வைக்கப்படுறாங்க. ஆனால் இந்த $1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடத்தப்பட்டது மட்டும் கிடையாது, டாலர் கடத்தப்பட்ட சம்பவம் மட்டும் கிடையாது. ஜெஃப்ரி முகமடுக்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய ஒரு போதைப்பொருள் சாம்ராஜ்யம் சம்பந்தமான தகவல் இப்போ கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இவர் மட்டும் கிடையாது, இவர் மாதிரியான இன்னும் சிலர் இருக்கலாம், அவர்கள்ட்டையும் விசாரணைகள் நடத்தப்படலாம். எதிர்வரும் நாட்களில் இந்த மாதிரி டாலர் கடத்தப்பட்டிருக்கிற சம்பவம் சம்பந்தமா இன்னும் சிலர் கைது செய்யப்படலாம் என்ற மாதிரியான ஒரு சில தகவல்களும் இன்றைக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இந்த 4 பேர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு மேலிருந்த அதிகாரிகளுக்கு தெரியாதா என்ற ஒரு கேள்வி, சந்தேகம் இருந்தது. அந்த கேள்விக்கான பதிலும் இன்றைக்கு கிடைச்சிருக்கு. ஜெஃப்ரி முகமட் சொல்லப்படுற வர்த்தகர் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர் கைது செய்யப்படுறார். $1 பில்லியன் அமெரிக்க டாலர், பெரிய ஒரு தொகை. $1 பில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமான முறையில் வெளியேற்றப்பட்டிருக்கு. பொருட்களை இறக்குமதி செய்கிறோம் என்ற பெயரில் போலியான டாக்குமெண்ட்ஸை சமர்ப்பித்து வங்கி அதிகாரிகளினுடைய உதவியோட இந்த $1 பில்லியன் அமெரிக்க டாலரையும் வெளிநாட்டுக்கு கடத்தி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்படுறாரு. அவருக்கு உதவி செய்த 4 பேரும் கைது செய்யப்படுறாங்க. கிட்டத்தட்ட போதைப்பொருள் கடத்தல் மூலம் இதுவரைக்கும் நடந்திருக்கிற விசாரணைகளில் $60 லட்சம் பணம் சம்பாதிச்சிருக்கிறார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு, இது சாதாரணமான ஒரு குற்றச்சாட்டு கிடையாது, நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டு குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு. இன்றைக்கு கொழும்பு பிரதம நீதிவான் அசங்கேஸ் போத்ரகம முன்னிலையில் தான் இந்த வழக்கு விசாரணை நடந்தது. அந்த ஏற்கனவே ஜெஃப்ரி முகமட் $60 லட்சம் பணம் போதைப்பொருள் கடத்தல் மூலமாக சம்பாதிச்சிருக்கிறார்னு சொல்லி நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் ஒரு குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான வழக்கில் செப்டம்பர் 2 வரைக்கும் அவர் விளக்கமறியலில் வைக்கப்படணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இதை தவிர ஆள் மாறாட்டம், போலியான டாக்குமெண்ட்ஸ் சமர்ப்பிச்சிருக்கிறார் சொல்லி குற்றச்சாட்டு. சுங்க திணைக்களத்தினுடைய சட்டத்துக்கு அமைய மேலதிகமான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. இதில் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் தெரிய வருது. இதுக்கு முதல் விசாரணையில் 69 சர்ச்சைக்குரிய நிறுவனங்கள்ட்ட 12 பேங்க் அக்கவுண்ட் சம்பந்தமாக விசாரணை தரப்பு நீதிமன்றத்தில் அறிவிச்சிருந்தது. நீதிபதி அசங்கேஸ் போத்ரகம விசாரணை தரப்பு பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த 69 நிறுவனங்களும் பிரதான சந்தேக நபருக்கு இந்த மாஸ்டர் மைண்ட் சொல்லி அடையாளப்படுத்தப்படுற ஜெஃப்ரி முகமடுக்கு சொந்தமானது தானா சொல்லி அதில் இன்னும் ஒரு தகவல் தெரிய வருது. இதில் 36 நிறுவனங்கள் மட்டும்தான் ஜெஃப்ரி முகமடுக்கு சொந்தமானது. இப்போ மிச்ச நிறுவனங்களினுடைய உரிமையாளர்கள் யார் என்ற கேள்விக்கான பதிலை தேடி போகிற நேரத்தில் இன்னும் சிலர் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படலாமா என்ற ஒரு கேள்வியும் ஒரு சந்தேகமும் இதில் இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் இந்த 4 பேர் கைது செய்யப்படுறாங்க, அவங்களுக்கு மேல இருந்த அதிகாரிகளுக்கு எதுவுமே தெரியாதான்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. அதே கேள்வியை அன்றைக்கு விசாரணை தரப்பிட்ட நீதிபதி கேட்கிறார். அவங்கள்ட்ட வாக்குமூலம் பதிவு செய்திருக்கிறீங்களான்னு சொல்லி. அப்போ விசாரணை தரப்பு போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவு சொல்லி இருந்தது, இந்த 4 பேருக்கு மேல இருக்கிற பதவிகள், உயர் பதவிகளில் இருக்கிற வங்கி அதிகாரிகள்டையும் வாக்குமூலம் பதிவு செய்திருக்கு. இவர்கள் கொடுத்த தரவுகளுக்கு அமைய நம்பிக்கையின் அடிப்படையில் சில விஷயங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் வளமையான நடைமுறை என்றதுதான் அவர்களுடைய வாக்குமூலம். அப்போ அவர்கள்டையும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு இப்போ விசாரணைகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கு. $1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடத்தப்பட்டது மட்டும் கிடையாது, மிகப்பெரிய ஒரு போதைப்பொருள் சாம்ராஜ்யம் சம்பந்தமான தகவல் சொல்லி இன்னும் ஒரு சிலர் இதோட சம்பந்தப்பட்டிருக்கலாம், கைது செய்யப்படலாம் என்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இப்போ அடுத்தடுத்து வெளிவரதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுக்கு பிணை கேட்கப்படுது. இந்த 4 பேரும் பிணையில் விடுவிக்கப்படணும்னு சொல்லி அவங்க லோயர்ஸ் கேட்குறாங்க. என்ன சொன்னால் விசாரணை தொடர்ச்சி நடந்து கொண்டிருக்கு. இதில் வேலையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்போ விசாரணைக்கு எப்படியுமே தலையிடுவாங்க, இதில் இடையூறு செய்வாங்கன்னு சொல்லி நம்ப முடியாது. இதனால பிணை கேட்கப்படுது. நீதிபதி குறிப்பிடுறாரு, இது சிக்கலான ஒரு விசாரணை. நீதிபதியை குறிப்பிட்டார், இது ஒரு சிக்கலான விசாரணை, தொடர்ச்சியை நடத்த வேண்டியிருக்கு. இப்போதைக்கு இவர்களை வெளியில் விட முடியாது என்று சொல்லி 3 வரைக்கும் இந்த 5 பேர், ஜெஃப்ரி முகமடும் அந்த மற்ற 4 வங்கி அதிகாரிகள், மொத்தம் 5 பேருக்கும் விளக்கமறியல் உத்தரவு இன்னைக்கு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணையில் இன்னும் நாங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பல சம்பவங்கள், பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும் சொல்லி எதிர்பார்க்க முடியும். என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். 2வது சம்பவம், ஹரக்கட்டா தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இடம் சம்பந்தமாகவும் அங்கே நடத்தப்படுற விதம் சம்பந்தமாகவும் இன்னும் ஒரு சில சர்ச்சையான தகவல்கள் இப்போ வெளிவந்திருக்கு. ஹரக்கட்டா இன்றைக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு ஆன்லைன் மூலமாக முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் கமராவை இப்படியே திருப்பி காட்டியிருக்கிறார். நான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிறைச்சாலை கிடையாது, எனக்கு பக்கத்தில் ஒரு கடற்படையினுடைய உறுப்பினர் இருந்து கொண்டிருக்கிறார், இது நீதிமன்றத்தினுடைய ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு புறம்பானது சொல்லி ஹரக்கட்டா நீதிபதிட்ட ஆன்லைன் மூலமாக முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் சொல்லி இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டிருந்தது. நீதிமன்றத்துக்கு நேரடியாக ஹரக்கட்டா கூட்டி வரப்படலை, ஆன்லைன் மூலமாக முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. என்ன சொன்னால், இதுக்கு முதல்ல கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடக்குது. கொழும்பு மேல் நீதிமன்றம் ஏற்கனவே இதுக்கு முதல்ல பிறப்பிச்ச உத்தரவு என்னன்னு சொன்னால்,
பயங்கரவாத தடை சட்டத்துக்கு அமைய ஹரக்கட்டா உட்பட 5 பேர் சம்பந்தமான விசாரணையை தொடர்ச்சியாக நடத்த முடியாது என்றது. அது போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான குற்றச்சாட்டு கிடையாது. சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் தப்பி ஓட்டுறதுக்கு முயற்சி எடுத்தது சம்பந்தமான குற்றச்சாட்டு, உதவி செய்திருக்கிற போலீஸ் அதிகாரிகள் உட்பட மொத்தம் 5 பேருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ஆனால் மேல் நீதிமன்றத்தில் இதுக்கு முதல் பிறப்பிச்ச உத்தரவு என்னன்னு சொன்னால் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு அமைய இந்த விசாரணையை தொடர முடியாது, ஆனாலும் சாதாரண சட்டத்துக்கு அமைய தொடர முடியும் சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. இன்றைக்கு நீதிமன்றத்தில் அறிவிக்கப்படுது இந்த உத்தரவுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சட்டமாதிபர் திணைக்களம் மேன்முறையீடு பதிவு செய்திருக்கு என்று சொல்லி சட்டமாதிபர் திணைக்களம் இன்றைக்கு மேல் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தது. என்று சொன்னால் இன்றைக்கு சில நேரத்தில் ஹரக்கட்டா வெளியில் வரலாம் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்துக்கு விசாரணை நடத்த முடியாதுன்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஹரக்கட்டாட லோயர் பிண கோரிக்கையை சமர்ப்பிக்கிறார். இன்றைக்கு அதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும் சொல்லி ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது. அப்போ ஹரக்கட்டா வெளியில் வர முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அதுக்கு சட்டமாதிபர் திணைக்களம் குறிப்பிட்டிருந்தது, இல்லை அப்படி விட முடியாதுன்னு சொன்னால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மேன்முறையீடு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதை விசாரித்து முடிவடையும் வரைக்கும் இந்த நீதிமன்றத்தால் பிணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது. நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கு. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தான் உங்களுக்கு ஏதாவது கோரிக்கைகள் இருக்குமா இருந்தால் அதை சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கு. ஆனால் ஹரக்கட்டாட லோயர் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் இந்த விசாரணையில் ஒரு முறையான சட்ட ரீதியில் செல்லுபடியாகக்கூடிய ஒரு குற்றப்பத்திரம் இப்போ நீதிமன்றத்தில் மேல் நீதிமன்றத்தில் கிடையாது. என்று சொன்னால் அந்த வழக்கை தொடர முடியாதுன்னு சொல்லி இதே நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இப்போ முறையான குற்றப்பத்திரம் இல்லாமல் இவரை தடுத்து வைக்கிறது என்றது சட்ட ரீதியில் ஒரு சர்ச்சையான விஷயமா இருக்கும். சட்ட ரீதியில் அதுக்கான அனுமதியே கிடையாது என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்படியா இருந்தாலும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார், இல்லை நீங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தான் ஏதாவது கோரிக்கைகள் இருக்குமா இருந்தால் அதை சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும்னு சொல்லி. இதே நேரத்தில் இதுக்கு முதல் நீதிமன்ற உத்தரவில் சொல்லப்பட்டிருந்தது ஒரு பொருத்தமான சிறைச்சாலைக்கு வெளிசர கடற்படை முகாமில் இப்போ தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற ஹரக்கட்டா பொருத்தமான சிறைச்சாலைக்கு மாற்றப்படணும் என்றது. ஆனால் இன்றைக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணையில் ஹரக்கட்டாட லோயராக இருக்கலாம், இல்லாட்டி ஹரக்கட்டா ஆன்லைன் மூலமாக நேரடியாக முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் ஆன்லைனில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் ஒரு குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஆனால் இப்போவும் பாருங்க, இதே மாதிரியான ஒரு இடத்துல அதே இடத்துல வெளிசர கடற்படை முகாமில் தான் நான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு பக்கத்திலேயே ஒரு கடற்படையினுடைய அதிகாரியும் இருக்கிறாருன்னு சொல்லி கேமராவை திருப்பி காட்டியிருக்கிற ஒரு சம்பவமும் இன்றைக்கு பதிவாகி இருக்கான். இந்த இடத்துல இருந்து தடுத்து வைக்காம வேறு இடத்துக்கு மாற்றணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன் வைக்கப்பட்டிருந்தது. இப்போ இதுக்கு அரச தரப்பு குறிப்பிட்டிருந்ததுன்னு சொன்னால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இடம் கிட்டத்தட்ட ஒரு சிறைச்சாலை தான். கடற்படை முகாம் அந்த வளாகத்துக்குள்ள ஒரு சிறைச்சாலை இருக்கு. சிறை அதிகாரிகளுக்கு உதவி செய்கிற மாதிரி பாதுகாப்பு தரப்பினுடைய அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியும், பாதுகாப்பு தரப்பு இதுக்குள்ள ஈடுபடுத்தப்படலாம் சொல்லி ஏற்கனவே அரசாங்கத்தினுடைய ஒரு வர்த்தமானி அறிவித்தலும் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தான் அவர் அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் சொல்லி இன்னைக்கு அரச தரப்பு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கு. அதனால நீதிபதி சொல்லியிருக்கிறார், அவர் பொருத்தமான சிறைக்கு மாற்றப்படணும். குறிப்பாக சிறை அதிகாரிகளினுடைய கட்டுப்பாட்டில் தான் ஹரக்கட்டா இருக்கணும். இதுதான் இலங்கையினுடைய சட்டம் என்றது நீதிபதியால் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம். ஹரக்கட்டாட மருத்துவ சிகிச்சைகள் சம்பந்தமாகவும் ஒரு கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முதல்ல ஒரு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் முழங்காலுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி ஆயுர்வேத சிகிச்சை கொடுக்கப்பட்டிருந்ததான். அந்த சிகிச்சை தனக்கு இப்போ கிடைக்கிறது கிடையாது, அதை பெற்றுக்கொள்றதுக்கு அனுமதி வேணும்னு சொல்லி இன்னைக்கு அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. நீதிமன்றம் மருத்துவ ரீதியான இந்த மாதிரியான கோரிக்கைகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கு, அது கொடுக்கப்படணும் என்றதான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. அப்படியா இருந்தாலும் பிணையில் ஹரக்கட்டா வெளியில் வரலாம் சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பின்புலத்தில் அதுக்கான எந்த விதமான உத்தரவும் இன்றைக்கு பிறப்பிக்கப்படலை. அடுத்த கட்ட வழக்கு விசாரணையில் என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரம் யோஷித ராஜபக்ச, அட்மிரல் ஆஃப் த ஃப்ளீட் வசந்த கரணா கூட 2 பேருக்கு எதிராகவும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்றைக்கு குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 2006ஆம் ஆண்டு காலகட்டத்தில் யோஷித ராஜபக்ச கடற்படையில் இணைச்சு கொள்ளப்பட்டது, பயிற்சிக்கு சொல்லி பிரிட்டனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் ஒரு மோசடி நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு, பொதுமக்களினுடைய பணம் வீண்விரயம் செய்யப்பட்டிருக்கு என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிறதுக்கான போதுமான ஆதாரங்கள் இருக்கின்ற அடிப்படையில் இந்த 2 பேருக்கு எதிராகவும் இப்போ மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 2 பேருக்கும் இது அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து தீர்ப்புகள் எதிர்வரும் நாட்களில் கிடைக்கும் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியும். விமல் வீரவங்சவினுடைய மனைவி சசி வீரவங்ச வெளியில் வந்திருக்கிறார் இன்றைக்கு. இதுக்கு முதல்ல 2022ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சசி வீரவங்சவுக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை கொடுத்திருந்தது. 2 வருஷ சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அதுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு பதிவு செய்யப்படுது. அதில் அது நிராகரிக்கப்படுது. அந்த மேன்முறையீடு நிராகரிக்கப்பட்டதுக்கு பிறகு சசி வீரவங்ச சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இப்போ இன்றைக்கு நீதிமன்றத்தில் அவருடைய லோயர் குறிப்பிட்டிருக்கிறாருன்னு சொன்னால் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம், உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவை பதிவு செய்திருக்கிறோம். அந்த மனு விசாரித்து முடிவடையும் வரைக்கும்
புனையில் அவருக்கு வெளியில் போகிறதுக்கு அனுமதி வேணும்னு சொல்லி அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. இப்போ நீதிமன்றம் அதுக்கான அனுமதியை கொடுத்திருக்கு. நீதிபதியும் சொல்லியிருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள இப்படி தீர்ப்பு கொடுக்கப்பட்டு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள மேன்முறையீடு செய்யறதுக்கான அனுமதின்றது அதுக்கான உரிமைன்றது எல்லாருக்கும் இருக்கு. அந்த அடிப்படையில் இவங்களும் மேன்முறையீடு செய்திருக்கிறாங்க, அதனால ஏற்றுக்கொள்ள முடியும். அது விசாரித்து முடிவடையும் வரைக்கும் இவருக்கு பிணை கொடுக்கப்படலாம் சொல்லி நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டு விமல் வீரவங்சவினுடைய மனைவி சசி வீரவங்சவுக்கு இன்றைக்கி நீதிமன்றம் பிணை கொடுத்திருக்கு. ஆனால் இது விடுதலை கிடையாது, நிபந்தனையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விடுவிப்பு. உச்ச நீதிமன்றம் எப்படியான ஒரு தீர்ப்பு கொடுக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான சம்பவங்கள் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வழக்கம் போல் நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.